சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியான தேவனாக எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவன் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்று வாக்கு பண்ணின அவருடைய பிரசனத்திலிருந்து அன்பின் தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வார்த்தைகளையும் வாழ்த்துக்களையும் கொண்டு வருகிறேன். நம்முடைய வாழ்க்கை மன மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாதபடிக்கு சோர்வுகள், மனக்கலக்கங்கள், மன அழுத்தங்கள், மனது போராட்டங்கள், விரக்திகள் என்ற எத்தனையோ காரியங்களிலே நாம் அடிக்கடி விழுந்து சோர்ந்து போகிற ஒரு காரியத்திலிருந்து மேலே எழும்புகிற ஒரு விடுதலையை ஆவியானோர் மூலமாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த சத்தியத்தை கொண்டு வருகிறோம். மனது புதுப்பிக்கப்படுதல், மனம் திரும்புதல் மூலமாக வருகிற மறுரூபமாகுதல், இந்த சத்தியத்துக்கு தேவைப்படுகிற வெளிச்சத்தை நாம் புரிந்து கொள்வோமானால் நாம் கேள்விப்படுகிற எதிர்மறையான உபதேசங்களாலே நாம் திசை திருப்பப்பட்டு இழுக்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனுடைய சத்தியத்திலே நிலைத்திருந்து தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்க ஆவியானவர் உதவி செய்ய விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த மறைத்தல் என்ற ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்த்தோம். தன் பாவங்களை மறைக்கிறவன். இந்த வசனத்தில் நமக்கு நேர்மையை குறித்த ஒரு சரியான வார்த்தையை நான் பார்க்க முடிகிறது. அதற்கு சின்ன விளக்கமாக சொல்லணும்னா, உள்ளுக்குள்ளே வச்சு மறைக்காமல் அதை வெளிப்படையாக கொண்டு வந்து ஒத்துக்கொண்டு சொல்லுகிற காரியம் வெளிப்படையாக வருவது, அதான் உண்மை தன்மை என்று சொல்லுகிறோம் அல்லது நேர்மை என்று சொல்லுகிறோம். அப்போது மறைவை விட்டு வெளியே கொண்டு வருகிற காரியத்துக்குள்ளே நாம் முடிவு எடுக்க வேண்டும், வர வேண்டும். இப்போ எல்லாவற்றையுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு நமக்குள்ள ஒரு மனது காணப்பட வேண்டும். இது அவங்களுக்கு தெரிஞ்சக்கூடாது, இதை நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் நான் வெளிப்படையாக சொல்லுவதற்கு எனக்கு விருப்பமில்லை என்று மறைக்கிற ஒரு காரியம் நமக்கு வருகிற வெற்றியை தடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. மறந்துவிட வேண்டாம். தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாக நீங்கள் நம்புகிற முதிர்ச்சியுள்ள மக்களுக்கு முன்பாக 2 வசனம் மறந்துவிடக்கூடாது. பாவங்களை அறிக்கை செய்தல் என்பது ஒன்று, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் என்று சொல்லும்போது தேவனுக்கு முன்பாகவும் அறிக்கையிடுகிறோம். மற்றொன்று, நாம் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுகிறோம் என்று சொல்லி இந்த வசனங்களை மறந்துவிட வேண்டாம். இப்போது நம்முடைய வாழ்க்கையிலே 2 வேறுபட்ட வகையான பாவங்கள் இருக்கின்றன என்பதை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அந்த பாவங்களை சரி செய்வதற்கு தான் மனம் திரும்புதல், அந்த பாவங்களை குறித்த புரிந்து கொள்வதற்கு தான் ஆவியானுடைய உதவியோடு வருகிற இந்த விடுதலை சத்தியம். அப்போது நமக்குள்ளேயே ஒரு நேர்மையற்ற ஒரு தன்மை, நானே அப்படி ஒரு சுபாவத்தோடு கூட இருப்பேன் என்றால் அதோடு கூட யுத்தம் செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக, மற்றவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக அல்ல, எனக்குள்ளேயே ஒரு நேர்மையில்லாத தன்மை இருக்குது, நானே மூடி மறைக்கிற காரியம் இது யாருக்கு தெரிஞ்சக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அதோடு கூட உங்களுக்குள்ளே ஒரு யுத்தத்தை நீங்கள் மேற்கொண்டு இந்த பாவத்துக்கு அடுத்த காரியத்தில் 2 வகைன்னு சொன்னேன். ஒன்று, நமக்கு இது பாவம்தான் என்று அறிந்திருக்கிற காரியங்கள், நாம் அறிந்திருக்கிற பாவங்கள். மற்றொன்று, நமக்கே தெரியாத பாவம் தானா என்று நாம் செய்து கொண்டிருப்போம். இப்போ அறிக்கை செய்தல் என்ற காரியத்தில் வரும்பொழுது பாவம்தான் என்று தெரியாத காரியங்கள், நமக்கு தெரியாமல் இருக்கிற நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்ய முடியாது. நாம் அறியும்படிக்கு தேவன் நமக்கு எதையெல்லாம் சுற்றி காண்பிக்கிறாரோ அந்த காரியங்கள்லாம் வெளிப்படுத்தப்பட்டு நமக்கு தெரிய வந்திருக்குதோ அவைகளைத்தான் நாம் மனம் திரும்புதல் செயல்பாட்டின் ஒரு பகுதியாக அறிக்கை செய்கிறோம். இப்படிப்பட்ட அறிக்கை செய்வதானது நம்முடைய பாவத்தை நாம் அறிந்து இது தவறு என்பதை உணர்ந்து ஒத்துக்கொண்டு தேவனிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்குறோம். இதை தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த சத்தியத்தை நம்ம நன்றாக புரிந்து கொள்வோமாக. அப்போ அறியாத இது பாவம் தான் தெரியலை அப்படின்னா குறித்த காலம் வரும்பொழுது தெரிய வைப்பார். தெரிய வைக்கப்படும் பொழுது அதை நம்ம அறிக்கை செய்யலாம். இப்போ தெரிந்திருக்கிற காரியங்களை, அறியப்படுகிற காரியங்களை அறிக்கை செய்து அவர் கொடுக்கிற சுத்திகரிப்பின் மூலமாக வருகிற பிசாசு கொடுக்கப்பட்ட உரிமைகள் அகற்றப்பட்ட ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கிற பாதையில் எழும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் என் இயேசு ராஜாவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிற ஒவ்வொன்றுக்கும் உரிய அந்த வெளிச்சத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தங்களுக்கு இது பாவம் என்று எதெல்லாம் அறியப்படுகிறதோ, ஆவியானவர் அறிவுறுத்துகிற காரியம் நடக்கிறதோ அதை அறிந்து உணர்ந்து அறிக்கை செய்து சுத்திகரிப்பை பெறுதல் என்ற மனம் திரும்புதலை வாழ்க்கையிலே பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.